வந்து விட்டாயா கோழையே? இதுவே உன் வாழ்க்கையின் இறுதி போர். சதி செய்து கர்ணனை உன்னுடன் அழைத்துச் சென்றார். யுத்தத்தை தடுக்க நினைத்தாய். ஆனால் உன் திட்டம் பலிக்கவில்லை. வசமாக மாட்டிக்கொண்டாய். நீ சேனையின்றி வந்தாலும் நான் யுத்தம் செய்வேன். உன்னுடன் தனித்து நின்று நான் யுத்தம் செய்வேன். முன்னேற்றத்திற்கான முயற்சிக்குத்தான் பாராட்டு உண்டு ஜராசந்தா, விநாசனத்திற்கான முயற்சிக்கு அல்ல. நாம் பலமுறை யுத்தம் செய்து விட்டோம். என்ன பலன் கிடைத்தது? ஆயிரக்கணக்கான வீரர்கள் நம் இருவரது வன்மத்திற்காக உயிரிழந்தார்கள். யுத்தத்தின் விளைவு அமைதியாக இருந்தால் அந்த யுத்தத்திற்கு அந்த இறையும் துணையாக நிற்கும். முடிவு அழிவென்றால் இயற்கையும் துணையாக நிற்காது. இந்த பேரழிவை தடுப்பதற்கான முயற்சியை நான் செய்கிறேன். உன்னுடன் நட்புறவு வேண்டி கரம் நீட்டுகிறேன். அதற்கு ஆதாரமாக நிராயுதபாணியாக வந்துள்ளேன். அகங்காரம் என்னும் நித்திரையிலிருந்து விழித்துக்கொள் ஜராசந்தா. அமைதியின் பாதையை நாடு. வாயை மூடு பேடியே. அமைதி கையால் ஆகாதவர்களின் ஆயுதம். ஒரு ஆண்மகனின் பௌருஷம் அவன் வீரத்தில் இருக்கிறது, யுத்தத்தில் இருக்கிறது. யுத்தத்திற்கான அழைப்பை ஏற்றுக்கொள். தவறு ஜராசந்தா. மானிட பிறப்பே அன்பின் அடிப்படையில் உள்ளது. அழிவை தரக்கூடிய சக்தி உடையவன் முதலில் அன்பின் பாதையில் பயணித்திருக்க வேண்டும். வீரம் என்பது இதுவல்ல. நினைத்த பொழுது யுத்த களம் செல்பவன் வீரனும் அல்ல. வீரன் என்பவன் யார் தெரியுமா? தன்னால் இயன்ற வரையில் யுத்தத்தை தடுப்பவன். உன் பெயரில் உள்ள சந்தன் என்பதற்கான அர்த்தம் தெரியுமா? இரண்டு ஒன்றாக இணைந்தது என்ற அர்த்தம். பிறகு ஏன் நட்புறவாட வந்த என்னை பிரிக்கிறாய்? அமைதியின் பாதையை தேர்ந்தெடுக்காவிடில் பேரழிவை காண நேரிடும். நான் மதுராவில் வாழும் குமரி அல்ல. தேன் போன்ற உன் வார்த்தைகளில் மயங்கி விழுவதற்கு. உன் அம்பால் என் கவசத்தை கிழிக்க முடியாதென்று உன் அன்பால் என் கவசத்தை கிழித்து விடலாம் என்று கருதுகிறாயா? இது நீ செய்த இரண்டாவது தவறு ஜராசந்தா. இதுவே உனக்கான இறுதி எச்சரிக்கை, அமைதிக்கான இறுதி முயற்சி. கேட்கிறதா ஜராசந்தா? இந்த புறாவும் அதையே விரும்புகிறது, அமைதியை விரும்புகிறது. இதன் குரலுக்கிடையே இருக்கும் அமைதியின் ஆனந்தத்தை உணர கற்றுக்கொள். அமைதியின் செய்தியை கொண்டு வந்திருக்கும் இந்த பக்ஷியின் நிலைமை என்ன தெரியுமா வாசுதேவா? நன்றாக பார்.
நான் நட்புறவாட இங்கு வந்தேன். ஆனால் என் அமைதி தூதனை நீ கொன்றாய். சாத்திரத்தை கொண்டு உனக்கு புரிய வைக்க முயற்சி செய்தேன். ஆனால் நீ சஸ்திரத்தை பயன்படுத்தினாய். நான் அன்பை காட்டினேன். ஆனால் நீ வெறுப்பை பறைசாற்றினாய். நீ விரும்புவது யுத்தம் தானே ஜராசந்தா? அப்படியே ஆகட்டும். நான் உன்னுடன் யுத்தம் செய்ய தயார். करेगी पाप का जलन, पाप से नदी भरा पुकार दी, ईश्वरी का प्राण मांग दी। करके पाप को सजेगी आरती, विशाल करके पाप को सजेगी आरती। பாவங்கள் செய்பவர்களை தடுப்பது எனது கடமை. ஆனால் ஒருவரது விதியை மாற்றும் செயல் எனதல்ல. உனது மரணம் வேறு ஒருவரது கையில் எழுதியுள்ளது ஜராசந்தா. ஆதலால் இன்று உனக்கு மீண்டும் ஒரு முறை உயிர் பிச்சை அளிக்கிறேன்.
என்னவாயிற்று? யுத்தத்தில் பங்கேற்பதற்காகத்தானே வந்தாய்? யுத்தம் செய்யவில்லையா? நான் யார் பக்கம் என்று முடிவெடுக்க கூறினீர்கள். ஆனால் அதற்கு வாய்ப்பு தரவில்லை. இப்பொழுதுதான் புரிகிறது. இங்கு என்னை யுத்தத்தில் பங்கேற்பதற்காக அல்ல, யுத்தத்திற்கு சாட்சியாக அழைத்து வந்துள்ளீர்கள். எண்ணில் அடங்கா ஜராசந்தர்கள் இப்புவியில் இருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு கர்ணனுடன் உரையாடியது மனம் நெகிழ்ந்தது. உன்னால் இப்பொழுதும் பிரமையை கடந்து பார்க்க முடிகிறது கர்ணா. யுத்தம் முடிந்துவிட்டது. நீ ஜராசந்தனுக்கு அளித்த வாக்கும் நிறைவேறிவிட்டது. இப்பொழுது புறப்படலாமா? நில்லுங்கள் கண்ணா. வாசுதேவா, இப்பொழுது தாங்கள் சாரதி அல்ல, நான் மகாரதியும் அல்ல. ஆதலால் இந்த ரதத்தை நான் செலுத்துவேன். தங்கள் சாரதியாக நான் இருக்க விரும்புகிறேன் வாசுதேவா. நான் என்றும் வழிகாட்டுபவன். மற்றவரது வாழ்க்கை பயணத்தில் நான் என்றும் சாரதிதான். விதி இப்பிறப்பில் என்னை ஒரு சாரதியாகவும் உன்னை ஒரு மகாரதியாகவும் படைத்துள்ளது. இந்த நியதியை நாம் மாற்ற இயலாது. மனதில் இருப்பதை வெளிப்படையாக கூறுங்கள் அரசே. யுத்தம் புரிய இயலவில்லையே என்று வருந்துகிறீர்களா? இல்லை. ஏனெனில் எந்த யுத்தத்தில் தாங்கள் இருக்கிறீர்களோ அந்த யுத்தத்தில் எதிர்த்து போரிடுவது பலனற்றது. விதியின் நியதியை எவராலும் புரிந்து கொள்ள முடியாது கர்ணா. யாருக்கு தெரியும், நானும் நீயும் ஒரே யுத்த களத்தில் சந்திக்க நேரிடலாம். அங்கு நான் ஆயுதம் ஏந்தாமலும் இருக்கலாம். என்னவாயிற்று கர்ணா? எதற்காக இந்த தீவிர ஆலோசனை? நான் கூறுகின்ற அனைத்தையும் நம்பிவிட்டால் நிச்சயம் நீ ஏமாந்து விடுவாய். ஒருவேளை நான் கூறுவதை நீ நம்பாமல் இருந்தாலும் அது மகாபெரும் ஏமாற்றத்தை தரும். இவ்வாறு சிந்தித்து உன் நேரத்தை வீணாக்காதே கர்ணா. ரதத்தில் சென்று அமரு. இந்த பயணம் முடியவில்லையா கண்ணா? யாத்திரைகள் என்றும் முடிவதில்லை கர்ணா. மகதத்திற்கான யாத்திரை முடிவுக்கு வந்தது. உன் வாழ்க்கை என்னும் பயணத்தில் வேறு ஒரு புது யாத்திரை துவங்கவிருக்கிறது கர்ணா. வாசுதேவா, வேறொரு யாத்திரை துவங்கப் போகிறது என்று கூறினீர்களே, பிறகு ஏன் இங்கு அமர்ந்து விட்டீர்கள்? ஆலோசித்துக் கொண்டிருக்கிறேன் அங்கு அரசே. ஒரு சில யாத்திரைகளை நாம் துவங்காமல் விட்டுவிட்டால் எதிர்காலத்தில் சில சம்பவங்கள் நடக்காமலே போய்விடும். தங்களது இந்த விடுகதையும் எனக்கு விளங்கவில்லை. ஒவ்வொரு விடுகதைக்கும் பதில் அமைதியாக சிந்தித்து பார்த்தால் கிடைத்துவிடும். எதிர்காலம் என்பது அந்த பதிலை ஆதாரமாக கொண்டது.
மனிதர்கள் வாழ்வதற்கு 2 பாதைகள் இருக்கிறது. ஒரு பாதையில் சென்று பார்த்தால் அது இந்த கல்லை போல் இருக்கும். அந்த பாதையில் அகங்காரம், சுயநலம், துவேஷம் இவை அனைத்தும் பாரமாகி முரட்டுத்தனமான முடிவை தருகிறது. அந்த பாதையை தேர்ந்தெடுத்த மனிதனின் வாழ்க்கையில் மாற்றமும் முன்னேற்றமும் இருக்காது. அவனது விதியும் இந்த கல்லின் விதியும் ஒன்றாகத்தான் இருக்கும். பிறவி பெருங்கடலில் மூழ்குவது. இரண்டாவது பாதை என்ன வாசுதேவா? பக்தி மார்க்கம். இந்த மயிலிறகை போன்றது. மென்மையாக வாயுவின் வேகத்தில் மிதக்கக்கூடியது. மயிலிறகை போல் மிக அழகானது. அந்த பாதையை தேர்ந்தெடுப்பவர்கள் இறைவனின் திருவடியில் தங்கள் வாழ்க்கையை சமர்ப்பிக்கிறார்கள். எவ்வாறு மயிலிறகு தன்னைத்தானே வாயுவிற்கு சமர்ப்பித்ததோ அவ்வாறு. ஆதலால்தான் வாயுவதை எவ்வழியே இழுத்துச் சென்றாலும் எப்பொழுதும் இறைவனின் சரணாகதியில் இருக்கிறது. அனைத்திலும் இறைவனின் விருப்பம் இருக்கிறது என்றால், இந்த இயற்கையும் இறைவனின் வரம் என்றால், இந்த திடமான கல்லும் இறைவனடிதானே சேர்ந்திருக்கிறது கண்ணா. அதன்படி பார்த்தால் இந்த 2 மார்க்கமும் சரியானது தானே வாசுதேவா? கனத்த கல்லோ மயில் இறகோ காற்றில் மிதந்தாலும் சரி அல்லது நீரில் மூழ்கினாலும் சரி, என்றும் இவ்விரண்டும் இறையுடன் தான் இருக்கும். பல ரிஷி முனிகள் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் எந்த உண்மையை புரிந்து கொள்ள அர்ப்பணிக்கிறார்களோ அதை நீ ஒரு நொடியில் புரிந்து கொண்டாய். உலகில் ஏற்றத்தாழ்வென்று ஏதுமில்லை. மகத்துவமானது ஒன்றே ஒன்றுதான், கர்மவினை. கர்மவினையின் பலன். உலகில் மகத்துவமானது நாம் தேர்ந்தெடுக்கின்ற பாதை. நீ மிகவும் அதிகமாக சிந்திக்கிறாய் அங்காரசே. சிந்திப்பதில் நேரத்தையும் வீணாக்குகிறாய். இங்கேயே இருக்க வேண்டுமா? முன்னேறி செல்ல வேண்டாமா? இங்கு நின்றது தாங்கள்தான் வாசுதேவா. கூறினேன் அல்லவா, இலக்கை நோக்கி சரியாகத்தான் செல்கிறோமா என்று ஆங்காங்கே நின்று பார்க்க வேண்டும். நாம் செல்லும் பாதை சரியான பாதையா என்றும் கவனிக்க வேண்டும். எதற்கு 2 ரதம் வாசுதேவா? ஏனென்றால் இங்கு 2 பாதைகள் பிரிகிறது. ஒன்று அஸ்தினாபுரத்திற்கு, மற்றொன்று பாஞ்சாலத்திற்கு. திடீரென பாஞ்சாலம் ஏன் செல்கிறீர்கள்? ஒருவேளை இதற்கும் மயிலிறகு கல்லிற்கும் ஏதேனும் சம்பந்தம் உண்டா? இல்லை கர்ணா. வாழ்க்கையில் சில நேரம் தேவைக்கேற்றாற்போல் நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம். சில நேரங்களில் கர்ம பலன் மட்டுமல்ல, தேவையும் மிக மகத்துவமானதாகிறது. பூமியில் பிறந்த சில கற்களுக்கு நீர் ஓர் முக்கிய தேவை.
அதேபோல் மயிலிறகிற்கு வாயு தேவை. ஒன்றை உருவாக்குவதற்கு அக்னி தேவை. உருவாக்க அக்னி தேவையா? ஆனால் அக்னி அனைத்தையும் பஸ்பமாக்கிவிடுமே. ஆம், இருப்பினும் புனிதப்படுத்துவதும் அதே அக்னிதானே கர்ணா. அதை போன்ற ஒரு அக்னிக்கு சாட்சியாகத்தான் நான் இப்போது செல்கிறேன். ஒரு தந்தையின் மனதில் உண்டான அக்னி. அந்த அக்னி ஒரு நாள் அனைத்தையும் புனிதமாக்கிவிடும். தாங்கள் கூறுவது எனக்கு விளங்கவில்லை துவாரகநாதா. அக்னி என்றும் அக்னி மட்டும்தான். ஆனால் அதைக் கொண்டு ஆக்கவும் செய்யலாம், அதையே கொண்டு அழிக்கவும் செய்யலாம். பேராசையின் அக்னி, பொறாமையின் அக்னி, கபடத்தின் அக்னி. உனது வாழ்க்கையில் இதை போன்ற அக்னியை நீ எதிர்கொள்ளும் பொழுது சரியான முடிவை எடுக்க வேண்டும். ஆச்சரியமாக இருக்கிறது வாசுதேவா. பாண்டவர்கள் உங்களுக்கு அத்தை மைந்தர்கள். உங்களை கண்டவுடன் துரியோதனனிடமிருந்து என்னை பிரித்து விடுவீர்களோ என்று எண்ணினேன். ஆனால் தாங்கள் அவ்வாறு செய்யவில்லை. ஏனென்றால் சாரதியின் வேலை பாதையை காட்டுவது மட்டும்தான் அங்கு அரசே. முடிவெடுக்க வேண்டியது ரதியின் கடமையாகும். இருந்தாலும் தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் யாரை தேர்ந்தெடுப்பீர்கள் அங்கு அரசே? என் நண்பன் துரியோதனனை. முடிவு உன்னுடையது அங்கு அரசே. ஆனால் நினைவிருக்கட்டும், செயல் என்றும் நம்முடையது. அந்த செயல் நமக்கு விளைவை தருகிறது. தவறான இடத்தில் இருந்தால் விளைவு மோசமாக இருப்பதற்கான வாய்ப்பும் அதிகம் கர்ணா. அப்பொழுதும் நண்பன் துரியோதனனையே தேர்ந்தெடுப்பேன். சென்று வருகிறேன் வாசுதேவா. சென்று வா கர்ணா.